சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடச்சிடும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு சில்க் ப்ளவுஸில் எப்படி நம்ம டிசைனர் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் நார்மலாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா, ஸ்டோன் அப்புறம் கம் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நெக்லைனுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்மை அதில் வச்சுட்டு இந்த மாதிரி டபுள் ஸ்டோன் நமக்கு இருக்குது. கடையில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே கிடைக்கும். ஸோ அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த நெக்லைன் ஷேப்புக்கு நம்ம அப்படியே இந்த கம்மை தடவி அப்படியே வைக்கணும். உங்கள்கிட்ட ஒரு சின்ன நீடில் மாதிரி இருந்ததுன்னா அந்த நீடில் மூலமாக கூட நீங்கள் அதை வைக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கம் ரொம்ப நாளாயிடுச்சு போல், அதனால் அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதனால் கை வச்சு நான் வைக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த லைட்டாக அந்த நீடில் வச்சு கூட நீங்கள் ஈஸியாக அந்த நெக் ஷேப் நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த யூ நெக் ஷேப்பாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயினாக இழுக்காமல் லைட்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நெக் ஷேப் கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நெக் ஷேப்க்கு தகுந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை வைக்கிறோம். கம் ஒட்டிடும். இந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாஷ் பண்ண கூட செய்யலாம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் நம்ம ஸ்டோன் கம் வச்சு தானே ஒட்டுறோம். ஸோ அது விழுந்துருமோ அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துக்கிட்டு நம்ம லைட்டாக அந்த கம்மை வச்சு நம்ம வச்சிடலாம். இது மேலே நம்ம ஸ்டிச்சிங் போடனாலும் நம்ம போடலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் போடணும், இல்லைன்னா நீடில் அதில் வச்சு விழுந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கம் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட அது ஸ்டிஃபாக நமக்கு நிற்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த மேலே அந்த நெக் ஷேஃப்க்கு நான் வரைஞ்சி விட்டுட்டு அந்த இதை விட்டாச்சு. இப்போ பெருசாக 4 கிராஸில் இருக்க நான் கொஞ்சம் 4 சைட், அதாவது லென்த் 4 அதேமாதிரி அகலமும் 4ஆக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறேன். நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சேம் அளவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சதுரம் சேஃப் வர்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் இந்த வைக்கிறேன்ல. ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு பட்டம் மாதிரி அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கம் வச்சு விட்டுலாம். நம்ம இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள அந்த நெக்லைன் ஷேப்க்கு நம்ம ஸ்டிச்சிங் போடலாம். ஆனால் இந்த இது நம்ம ஸ்டிச்சிங் போட முடியாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கம் இந்த மாதிரி தடவிட்டு அதில் அப்படியே ஒட்டினீங்கனாலே ஃபேப்ரிக்கில் அப்படியே ஈஸியாக பிடிச்சிடும். ஃபேப்ரிக்கில் ஒட்டுறதுக்கு கம் அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஸோ அது அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒட்டி முடிச்சுட்டு வாஷ்னாலும் பண்ணலாம், உதிர்ந்து வந்துடாது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இதே மாதிரி செய்யலாம். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இது நமக்கு. ஸோ இதை மாதிரி 1 by 1 இந்த எண்ட் வரைக்கும் அந்த சைடு எண்ட் வரைக்கும் நான் அந்த மாதிரியே ஒட்டுறேன். ஸோ இந்த ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்து இந்த எண்ட் வரைக்கும் நம்ம அப்படியே ஒட்ட போகிறோம். ஸோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது தெரியுமா, அதை வெளியில் அவுட்டர் லைன் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கரெக்டாக அதை டச் ஆகிற மாதிரி வைக்கலாம், இல்லை டச் ஆக வேண்டாம், கொஞ்சம் கேப் இருக்கட்டும்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை செய்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு லைட்டாக டச் ஆகிற மாதிரியே நான் வைக்கிறேன். வச்சு அந்த சேஃப்க்கு அப்படியே திருப்பி வைக்கிறோம். ஸோ கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அது ஒட்டிக்கிடும் ஃபேப்ரிக்கோட. ஏன்னா இது ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம் தான். ஸோ லைட்டாக அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்குல்ல அதுக்கு மேலேயும் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக அதில் கரெக்டாக ஒட்டிடும்.
ஸோ நம்ம பழைய நிறைய ஓல்டு ப்ளவுஸ் வந்து வச்சுருப்போம் இந்த மாதிரி சில்க் சாரீஸில். அப்போது நம்ம டிசைனர்ஸ் எதுவுமே அதில் இருக்காது. ஸோ அதில் கூட நீங்கள் இதே மாதிரி நிறைய டிசைன் ஸ்டோன் ஒர்க் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டில் இருந்தே கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளும் கூட. ஆனால் நீங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாக வந்து நம்ம செய்யணும். அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டனே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம் வச்சு விட்டு அந்த லேஸ் அந்த ஒயிட் ஸ்டோன்லேயும் நம்ம அந்த லேஸ்லேயும் லைட்டாக வச்சுட்டு அப்படியே அதை அந்த ஷேஃப்க்கு வந்து கொண்டு வந்து வைக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி ஆக்சுவலி இது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்புறம் ஒன்ஸ் ஒட்டிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராது. ஸோ ஒட்டிட்டு மீதி உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போது நான் அந்த ஒயிட் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஒயிட் ஸ்டோன் எடுத்துகிட்டு சும்மா அங்கங்கே ஒரு சின்னதாக தான் நம்ம அதை ஒரு 2 to 2 இருக்கிற மாதிரி சின்னதாக அந்த ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் சுற்றி வைக்க போகிறேன். எப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்படி இருக்கிறத சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். 2x2 இருக்கிற மாதிரி பார்த்து சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ப்ளவுஸ் எல்லா பக்கத்துலேயும் சின்னதாக அப்படியே வந்து கம் வச்சு ஒட்ட போகிறோம். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம கைத்தையல் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. இது வந்து உறிந்து வராது. அப்படி இருந்தாலும் கூட நம்ம ஒரு சேஃப்டிக்கு நம்ம போடுறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட் கட் பண்ணிக்கிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், ஆனால் எங்கள் சேனலோட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது க்ரே கலரில் மாறிடும். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு உங்களுக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ளோஸாக வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப எனக்கு க்ளோஸாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தள்ளி நம்ம அதை வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ நமக்கு ரொம்ப ஸ்டோன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாக நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கலாம். இல்லை ரொம்பலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ். இப்படி தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக ஸ்டோன் வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறைக்காமல் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம் வச்சு ஒட்டினோடனே ஒரு சேஃப்டி கண்டிப்பாக இது பிரிஞ்சு வராது. ஆனாலும் நம்ம ஒரு கைத்தைகள் நீங்கள் சுற்றி நம்ம ஒட்டியிருக்க எல்லா ஸ்டோன்லேயுமே போட்டுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். அது அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்களே பிச்சு எடுத்தால் கூட அது பிரிஞ்சு வராது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ID onlinetailoringvideos.com. நன்றி.